ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு ட்ரெயின் கான்செப்ட்ல கிளாஸ் நம்பர் 6 பார்க்க போறோம். கிளாஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ நம்ம டைரக்டா கிளாஸ்க்குள்ள போலாம். சரி, இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ட்ரெயின் ஏ which was traveling at 50 km per hour crosses train B traveling in opposite direction in 15 seconds. If the length of train B is 3 times the length of train A and the speed of train B was 58 km per hour, then the length of train A is அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2019 CGL டயர் 2ல கேட்ட ஒரு கொஸ்டின். எவ்வளவு சிம்பிளான கொஸ்டின் மட்டும் பாருங்க. இந்த இடத்துல ட்ரெயின் ஏன்னு ஒன்று இருக்கு. இந்த ஏங்கிற ட்ரெயினோட ஸ்பீடு கொடுத்துட்டாங்க 50 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு சொல்லிட்டு. இது வந்து பிங்கிற ட்ரெயினை வந்து கிராஸ் பண்ணி போகுது, ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆக போகுது. கிராஸ் பண்ணி போறதுக்கான டைம் வந்து 15 செகண்ட்ஸ் சொல்லி கொடுத்தாச்சு. இதுல வந்து ட்ரெயின் பியோட லென்த் எப்படி இருக்கும்னா ஏ ட்ரெயினோட லென்த்தை விட 3 டைம்ஸ் இருக்குமா. ஓகேங்களா? அப்ப நீங்க இந்த இடத்துல எனக்கு ஏ ட்ரெயினோட லென்த்தும் தெரியாது, பி ட்ரெயினோட லென்த்தும் தெரியாது. அப்ப நான் லென்த் ஆஃப் ட்ரெயின் ஏ இருக்கு இல்லையா, அதை வந்து எல்ன்னு வச்சுக்கிறேன். இப்போ பி ட்ரெயினோட லென்த் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 3 டைம்ஸ் ஆஃப் லென்த் ஆஃப் ஏவா. அப்போ நமக்கு பி ட்ரெயினோட லென்த் நம்ம என்னன்னு வைக்கணும், 3Lன்னு வைக்கணும். புரியுதா? ஏ ட்ரெயினோட லென்த் நம்ம எல்ன்னு வச்சா பி ட்ரெயினோட லென்த் அதுல 3 டைம்ஸ் இருக்கும். ஸோ 3L. அப்ப ரெண்டு ட்ரெயினோட லென்த்தையும் ஆட் பண்ணியாச்சு, அதை டிஸ்டன்ஸ்ல செட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஏ ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 50 கிலோமீட்டர் பெர் ஹவர் கொடுத்துருக்காங்க. பி ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 58 கிலோமீட்டர் பெர் ஹவர் கொடுத்துருக்காங்க. ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுதுன்னு சொல்லியாச்சு. இப்போ ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனா ரெண்டு ஸ்பீடையும் ஆட் பண்ணிப்போமா. அப்போ 50 + 58 நமக்கு எவ்வளவு கிடைக்கும், 108. ரெண்டுமே கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கிறதுனால மீட்டர் பெர் செகண்ட்ல எழுதுறதுக்காக இன்டூ 5/18 போட்டுக்கிறேன். ஸோ டைம் பார்க்கும்போது ரெண்டும் 15 செகண்ட்ஸ்ல ஒன்று கிராஸ் பண்ணிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது அவ்வளோத்தையும் சால்வ் பண்ணும்போது எனக்கு எல்லோட வேல்யூ கிடைச்சிரும். அவங்க கேட்கறது என்ன, லென்த் ஆஃப் ட்ரெயின் ஏ இன் மீட்டர்ஸ் கேட்கறாங்க. ஸோ எல்லோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணா போதும். பாருங்க, நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது 18 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க 6 டைம்ஸ் வருமா. ஸோ இப்போ இந்த இடத்துல 4L ஈக்குவல் டு இங்க நமக்கு 6 × 5, 6 5s are 30, 30 × 15 சொல்லி பார்க்கும்போது நமக்கு 450 கிடைக்கும். புரியுதா? 450 கிடைக்கும். அடுத்த 4 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 1 4s are 4, அகைன் 1 4s are 4, பேலன்ஸ் 1 இருக்குமா, 2 4s are 8, 5 4s are 20. ஸோ 112.5 மீட்டர்ஸ். ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. புரியுதா? டயர் 2ல கேட்ட கொஸ்டின் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், ஒரே ஸ்டெப்ல எழுதியாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இதுல பாருங்க, 250 மீட்டர் லாங் ட்ரெயின் passes a man going at a speed of 10 km per hour in the opposite direction in 9 seconds. How much time will the train take to overtake a 200 meter long train completely running at a speed of 63 km per hour in the same direction? iCar Assistant 2022ல கேட்ட கொஸ்டின். ஆக்சுவலா இந்த கொஸ்டின்ல முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, 250 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின் ஒரு மேனை கிராஸ் பண்ணி போக போகுது. அந்த மேனோட ஸ்பீட் வந்து 10 கிலோமீட்டர் பெர் ஹவரா. அந்த மேன் வந்து ட்ரெயின் போற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறாங்களாம். இந்த மேனை கிராஸ் பண்றதுக்கு அதுக்கு 9 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. அப்ப இது வந்து டைப் நம்பர் 3ல வரும். அப்போ ஒரு ட்ரெயின் மூவ் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மேனை கிராஸ் பண்ணுது. அப்போ வந்து டிஸ்டன்ஸ்ல ட்ரெயினோட லென்த் எழுதிடலாமா, 250. அப்ப ஸ்பீடுன்னு பார்க்கும்போது ட்ரெயினுக்கும் ஸ்பீடு உண்டு, மேனுக்கும் ஸ்பீடு இருக்கு. ரெண்டு பேருமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகுறதுனால நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணிப்போம், ஆட் பண்ணிப்போம். ட்ரெயினோட ஸ்பீட் எனக்கு தெரியாது, எஸ்ன்னு வச்சுக்கிறேன். மேனோட ஸ்பீட் எவ்வளவு, 10. ஸோ நான் எஸ்ஐயும் கிலோமீட்டர் பெர் ஹவர்ல எடுத்துக்கிறேன், 10 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு. அப்ப இது நம்ம மீட்டர் பர் செகண்ட் எழுதணுங்கிறதுக்காக இன்டூ 5/18 போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நமக்கு 9 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைச்சிரும், அந்த மொதல் ட்ரெயினோட ஸ்பீடு கிடைச்சிரும். பாருங்க, கடகட நான் கேன்சல் பண்றேன். ஃபர்ஸ்ட் 9 டேபிள்ல இங்க கேன்சல் பண்ணா 2 டைம்ஸா, அடுத்த 5 டேபிள்ல இங்க கேன்சல் பண்ணா 50 டைம்ஸா. அப்போ ஃபைனலா இந்த 2 இங்க போயிடுச்சுன்னா 50 × 2 என்னன்னு இருக்கும், 100. அதாவது இப்படி மாறிடும், 100 ஈக்குவல் டு எஸ் பிளஸ் 10 மாறிடும். அப்ப எஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, 90 கிலோமீட்டர் பெர் ஹவர். அந்த ட்ரெயினோட ஸ்பீடை கண்டுபிடிச்சாச்சு, 90 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு சொல்லிட்டு. இப்போ கொஸ்டின் என்ன, ஹவு மச் டைம் வில் த ட்ரெயின், இதே ட்ரெயின் டு ஓவர்டேக் 200 மீட்டர் லாங் ட்ரெயின் கம்ப்ளீட்லி. அப்ப இந்த 250 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின் இன்னொரு 200 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய ட்ரெயினை கிராஸ் பண்ண போகுது. அப்போ இப்போ இது 4th டைப்ல வரும் இல்லையா. அப்போ 250 + 200னா நமக்கு டோட்டலா ட்ரெயினோட லென்த் 450 மீட்டர்ஸ்னு வச்சுக்கலாமா. இப்போ இந்த இடத்துல ஸ்பீடு பார்க்கும்போது பாருங்க, இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் ட்ரெயினும் இந்த ரெண்டாவது ட்ரெயினும் என்ன டைரக்ஷன்ல போகுதுன்னு சொல்லி பார்க்கணும். இன் சேம் டைரக்ஷன் சொல்லி கொடுத்தோம். அப்போ சேம் டைரக்ஷனா நமக்கு ஸ்பீடுக்கு டிஃபரன்ஸ் பார்க்கணும். முதல் ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 90 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டாவது ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 63 கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தா 27 கிலோமீட்டர் பெர் ஹவர். இதை மீட்டர் பெர் செகண்ட் எழுதணுங்கிறதுக்காக இன்டூ 5/18 போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இன்டூ டி. இந்த டைம் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். எப்படி சால்வ் பண்றதுன்னு பாருங்க. 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க 90 டைம்ஸ் வருமா. அடுத்த 9 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க 10 டைம்ஸ், இங்க 3 டைம்ஸ்.
அடுத்து 3 டேபிள் இங்க கேன்சல் பண்ணா 6 டைம்ஸ். ஸோ ஃபைனலா t ஈக்குவல் டு இந்த 6 அங்க போயிடுச்சுன்னா 6 into 10 நமக்கான ஆன்சர் வந்து 60 செகண்ட்ஸ்னு கிடைக்கும். கிளியரா? ஈக்குவேஷன் எழுதுறோம், கடகடன்னு சால்வ் பண்றோம். எல்லாமே டைரக்டா இருக்க போது, வித்தியாசமால ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே நம்ம படிச்ச 4 டைப்ஸ்க்கு கீழே தான் வரப்போகுது. ஓகே, அடுத்த கொஸ்டின். A 150-meter long train crosses a man sitting in another train coming from opposite direction in 5 seconds. If the speed of another train is 60 km/h, find the time taken by first train to cross 250-meter long platform. அப்ப இந்த இடத்துல 150 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின், ஓகேங்களா, யாரை கிராஸ் பண்ணுது? ஒரு மேனை கிராஸ் பண்ணுது. அந்த மேன் வந்து இன்னொரு ட்ரெயின்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அப்போ ஒரு மேன் வந்து இன்னொரு ட்ரெயின்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ட்ரெயின், இந்த 150 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய ட்ரெயின் வந்து அந்த மேனை கிராஸ் பண்றதா தான் எடுத்துட்டு இருக்கணும். ஓகேங்களா? அப்ப அந்த மேனும் மூவ் ஆகிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகேவா? இதுல வந்து நமக்கு ஒரு விஷயம் தெளிவா கொடுத்துட்டாங்க. இந்த 150 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய ட்ரெயின் அந்த மேனை கிராஸ் பண்றதுக்கு 5 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் அனதர் ட்ரெயின்னு சொல்றாங்கல்ல, இது வந்து 60 km/h இருக்கு. இந்த அனதர் ட்ரெயினுங்கிறது என்ன அப்படின்னா, அந்த மேன் உட்கார்ந்து இருக்கிறாங்கல்ல, அந்த ட்ரெயினோட ஸ்பீடு தான் 60 km/hனா, இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்ன எடுத்துக்கணும்னா, அந்த மேனோட ஸ்பீடை தான் நீங்க 60 km/hல எடுத்துக்கணும். அப்போ 150 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின் 60 km/hல மூவ் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மேனை கிராஸ் பண்ணி போறதுக்கு 5 செகண்ட் ஆகுது. ஓகேவா? அந்த மேனும் அந்த ட்ரெயினும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகுறாங்க. அப்ப இது தேர்ட் டைப்புக்கு கீழே தான் வரும். அப்ப டிஸ்டன்ஸ்ல அந்த கிராஸ் பண்ணக்கூடிய ட்ரெயினோட லென்த் எவ்வளோ? 150. ஓகேவா? அந்த கிராஸ் பண்ணக்கூடிய ட்ரெயினோட ஸ்பீட் எனக்கு தெரியாது, நான் எஸ்ன்னு வச்சுக்கிறேன். அந்த மேனோட ஸ்பீட் எவ்வளோ? 60. ஸோ ரெண்டு பேரும் ஆப்போசிட் டைரக்ஷன்ங்கிறனால எஸ் பிளஸ் 60. இது ரெண்டுமே km/hல நம்ம எடுத்துக்கிட்டதுனால இன்டூ 5/18 போட்டுக்கிறேன். ஸோ டைம் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 5 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கிளியரா? ஸோ இது எல்லாமே ஃபிட் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன கிடைச்சிரும்? அந்த மொதல் ட்ரெயினோட ஸ்பீட் என்னன்னு சொல்லி கிடைச்சிரும். இப்போ எனக்கு அடுத்த கேள்வி என்னன்னா, ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை த ட்ரெயின் டு கிராஸ் 250 மீட்டர் லாங் பிளாட்ஃபார்ம். அப்போ இந்த 150 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய ட்ரெயின் வந்து 250 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெயினோட ஸ்பீடை கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஸ்பீடை சால்வ் பண்றேன் பாருங்க. 5 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 30 டைம்ஸ். அகைன் 5 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 6 டைம்ஸ். அப்போ ஃபைனலா எப்படி கிடைக்கும்? s பிளஸ் 60 ஈக்குவல் டு இந்த 80 நீங்க போச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். 18 into 6னா ஒரு 60, ஒரு 48, அப்ப 108ன்னு வரும். அப்ப s ஈக்குவல் டு எவ்வளோ? 48 km/h. அப்ப அந்த மொதல் ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 48 km/hன்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? இப்ப அடுத்தது இந்த மொதல் ட்ரெயினே ஒரு பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ண போகுது. சரி, இந்த மொதல் ட்ரெயினே நமக்கு போற பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ண போகுது. அப்ப இது வந்து செகண்ட் டைப்புக்கு கீழே வருது. அப்போ ட்ரெயினோட லென்த் 150, பிளாட்ஃபார்மோட லென்த் 250. ரெண்டே ஆட் பண்ணா டிஸ்டன்ஸ்ல என்ன வச்சுக்கலாம்? 400 மீட்டர்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணும்போது ஸ்பீடு ட்ரெயினுக்கு மட்டும்தான் ஸ்பீடு, அது எவ்வளவு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 48. ஸோ 48 km/hல இருக்கிறதுனால இதுக்குள்ள எழுதும் போது மீட்டர் பர் செகண்ட் எழுதணும். ஸோ அதனால 5/18 போட்டிருக்கிறேன். இன்டூ டைம். இவ்வளவுதான். இதை சால்வ் பண்ணா போதும். பாருங்க, 5 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது இங்க 80 டைம்ஸ் வரும். அடுத்தது நெக்ஸ்ட் 16 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க 3 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். இங்க 3 டேபிள்ல நம்ம கேன்சல் பண்ணா இங்க 6 டைம்ஸ். ஸோ t ஈக்குவல் டு 6 into 5 நமக்கு எவ்வளவு கிடைக்குது? 30 செகண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 30 செகண்ட். அடுத்த கேள்வி. இதுல பாருங்க, ட்ரெயின் P and Q are running in same direction on parallel track with the speed of x km/h and 90 km/h. 90 greater than x. அப்ப பாருங்க, PQ, இந்த PQ ரெண்டுமே சேம் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது, ரெண்டு ட்ரெயின். ஓகேங்களா? அப்போ இந்த ரெண்டு ட்ரெயின் சேம் டைரக்ஷன் மூவ் ஆகுது. P யோட ஸ்பீடு தான் x km/h, Q ஓட ஸ்பீடு தான் 90 km/h. இதுல பிராக்கெட்ல ஒரு கண்டிஷன் இருக்கு, 90 greater than x ன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த x 90 இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 90 தான் பெருசு. அப்ப x வந்து 90 விட கம்மி. அப்ப இதுல ஒரு விஷயம் எனக்கு கிளியரா தெரியுது, Pங்கிற ட்ரெயினோட ஸ்பீடை விட Qங்கிற ட்ரெயினோட ஸ்பீடு தான் ஜாஸ்தி. ஏன்னா எக்ஸோட வேல்யூ வந்து 90 விட கீழே இருக்கிறதுனால Pயோட ஸ்பீடு கண்டிப்பா 90க்கு கீழே தான் இருக்கும். அப்ப இந்த ரெண்டு ட்ரெயின்ல எது வேகமான ட்ரெயின் அப்படின்னு பாத்தீங்கன்னா Q தான். ஓகேவா? இப்ப அடுத்த பாருங்க, இந்த ஃபாஸ்டர் ட்ரெயின் passes a man sitting on a slower train in 30 seconds. அப்ப இந்த கண்டிஷன்ல இந்த ஃபாஸ்டர் ட்ரெயின் சொல்லியிருக்கிறாங்களா? அப்ப எது ஃபாஸ்டர் ட்ரெயின்? Q. இந்த Qங்கிற ட்ரெயின் வந்து passes a man sitting in the slower train. எது ஸ்லோயர் ட்ரெயின்? Pங்கிற ட்ரெயின். அப்ப பாருங்க, Qங்கிற ட்ரெயின் வந்து Qங்கிற ட்ரெயின் Pங்கிற ட்ரெயின்ல இருக்கக்கூடிய ஒரு மேனை கிராஸ் பண்றதுக்கு தான் 30 செகண்ட். அப்ப இது ஆட்டோமேட்டிக்கா தேர்ட் டைப் தான். அப்ப இந்த இடத்துல Qங்கிற ட்ரெயின் தான் கிராஸ் பண்ணி போகுது. யாரை கிராஸ் பண்ணி போகுது? P ட்ரெயின்ல இருக்கக்கூடிய மேனை கிராஸ் பண்ணி போகுது. அப்ப இந்த இடத்துல நம்ம டிஸ்டன்ஸ் எடுக்கும் போது Q ட்ரெயினோட லென்த் தான் எடுக்கணும்.
ஓகேங்களா? பி ட்ரெயினோட லென்த் நமக்கு தேவை கிடையாது. எதுக்காக நமக்கு பி ட்ரெயினோட லென்த் தேவை கிடையாதுன்னா, இந்த இடத்துல கியூ ட்ரெயின் பி ட்ரெயினை கிராஸ் பண்ணி போறதுக்கான டைம் அவங்க கொடுக்கல. கியூ ட்ரெயின் பி ட்ரெயின்ல உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மேனை கிராஸ் பண்ணி போறதுக்கான டைம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் டைப்ல தான் வரும். அப்போ மேனுக்கு டிஸ்டன்ஸ் கிடையாது. அவர் ட்ரெயின்குள்ளேயே இருந்தாலுமே மேனுக்கு நம்ம டிஸ்டன்ஸ் எடுத்துக்க முடியாது. அப்போ கியூங்கிற ட்ரெயினோட லென்த்தை தான் நம்ம டிஸ்டன்ஸா எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ கியூங்கிற ட்ரெயினோட லென்த் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, 225 மீட்டர். ஓகே, அப்போ நம்ம இந்த இடத்துல டிஸ்டன்ஸ்ல கியூங்கிற ட்ரெயினோட லென்த் எடுத்தாச்சு. ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்க, கியூ வந்து பீல இருக்கக்கூடிய ஒரு மேனை கிராஸ் பண்ணி போறதுக்கு தான் எவ்வளவு நேரம் சொல்லியிருக்காங்க, 30 செகண்ட் சொல்லியிருக்காங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல ரெண்டு பேரும் என்ன டைரக்ஷன், சேம் டைரக்ஷன் சொல்லியாச்சு. அப்ப டிஃபரன்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், கியூங்கிற ட்ரெயினோட ஸ்பீட் எவ்வளோ, 90 கிலோமீட்டர் பெர் அவர். அந்த மேனோட ஸ்பீட் எவ்வளோ, எக்ஸ் கிலோமீட்டர் பெர் அவர். ஏன்னா மேன் வந்து பீங்கிற ட்ரெயின்ல தானே இருக்கிறாரு. அப்ப ட்ரெயின் வந்து எக்ஸ் கிலோமீட்டர் பெர் அவர்ல மூவ் ஆகுதுன்னா அந்த மேனும் எக்ஸ் கிலோமீட்டர் பெர் அவர்ல தான் மூவ் ஆகும். அப்ப ரெண்டு பேரோட ஸ்பீடே நம்ம சப்ராக்ட் பண்ணணும். அப்ப இந்த இடத்துல சப்ராக்ட் பண்ணி போடணும். அப்ப பாருங்க 90 தானே பெருசு. அப்ப நீங்க எழுதும் போது என்ன பண்ணிக்கணும், 90 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கணும். ஸோ ரெண்டுமே நம்ம கிலோமீட்டர் பெர் அவர்ல எடுத்துக்கலாம். அதனால இதுல மீட்டர் பெர் செகண்ட் எழுதணுங்கிறதுக்காக இன்டூ 5/18 போட்டிருக்கேன். ஸோ டைம் வந்து அவங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 30 செகண்ட்ஸ் கொடுத்து ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லி கிடைக்கும். பாருங்க எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் 5 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா இங்க 45 டைம்ஸ் வருமா. அடுத்தது 15 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா இங்க 3 டைம்ஸ், இங்க 2 டைம்ஸ். அடுத்த 2 டேபிள் இங்க கேன்சல் பண்ணோம்னா 9 டைம்ஸ். அப்ப இந்த இடத்துல 9 3s are 27 ஈக்குவல் டு 90 மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கும். அப்ப எக்ஸை நான் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுறேன். இந்த 27 அங்க போயிருச்சுன்னா 90 மைனஸ் 27 எவ்வளோ, 63 கிலோமீட்டர் பெர் அவர். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 63 கிலோமீட்டர் பெர் அவர் எனக்கு ஆன்சராக கிடைக்குது. புரியுதா? சிம்பிளான கொஸ்டின். ஃபேஸ் 9 2022ல கேட்ட கொஸ்டின். இது வந்து கொஞ்சம் ஒரு நல்ல கொஸ்டின். ஓகேங்களா? நமக்கு வந்து யோசிச்சு போடுறதுக்கு கொஞ்சம் சூப்பரான ஒரு கொஸ்டின். இந்த மாதிரி ஒரு ட்ரெயின்ல உட்காந்துட்டு இருக்கக்கூடிய மேன் கொடுக்கும்போது கவனமா பண்ணணும். எந்த ட்ரெயினோட லென்த் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணி போன ட்ரெயினோட லென்த்தை தான் எடுத்துக்கணும். அந்த மேன் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய ட்ரெயினோட லென்த் நமக்கு தேவை கிடையாது. ஓகே, அடுத்தது இல்ல பாருங்க, train crosses two cyclists in same direction in 12 seconds and 15 seconds respectively. Speed of cyclists are 18 km per hour and 21 km per hour. Length of the train என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ ஒரு ட்ரெயின் ரெண்டு சைக்கிளிஸ்ட கிராஸ் பண்ணி போயிருக்கு. ஓகேங்களா? ரெண்டு சைக்கிளிஸ்ட கிராஸ் பண்ணி போயிருக்கு. ரெண்டு பேருமே ட்ரெயினோட டைரக்ஷனுக்கு சேம் டைரக்ஷன் தான் போயிருக்கு. அப்ப இதுல வந்து நமக்கு வந்து ஒரு ட்ரெயின் வந்து ஒரு மேனை கிராஸ் பண்ணி போற மாதிரி கணக்கு தான். அப்ப இது தேர்ட் டைப்புக்கு கீழே தான் வருது. ஆனா ரெண்டு மேன்ங்கிறதுனால நான் ரெண்டு ஈக்குவேஷன் எழுதணும். ஃபர்ஸ்ட் அந்த ட்ரெயின் வந்து மொதல் சைக்கிளிஸ்ட் எவ்வளவு நேரத்துல கிராஸ் பண்ணி போயிருக்கு, 12 செகண்ட்ஸ்ல கிராஸ் பண்ணி போயிருக்கு. அந்த மொதல் சைக்கிளிஸ்டோட ஸ்பீடு தான் எவ்வளோ, 18 கிலோமீட்டர் பெர் அவர். இப்போ இதுக்கு நான் ஈக்குவேஷன் எழுதும் போது பாருங்க, ட்ரெயினோட லென்த் எனக்கு தெரியாது, எல்லுன்னு வச்சுக்கிறேன். இப்போ ட்ரெயினோட ஸ்பீடு எனக்கு தெரியாது, நான் என்னன்னு வச்சுக்கிறேன், எஸ்ன்னு வச்சுக்கிறேன். இந்த சைக்கிளிஸ்டோட ஸ்பீடு எவ்வளோ, 18. அப்போ ரெண்டு பேரும் சேம் டைரக்ஷன்ங்கிறதுனால நான் என்னது, எஸ் மைனஸ் 18. ஸோ 18 கிலோமீட்டர் பெர் அவர்ல இருக்கிறதுனால எஸ்ஐ நான் கிலோமீட்டர் பெர் அவர்ல இருக்குன்னே கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதை மீட்டர் பர் செகண்ட் எழுதுவதற்காக இன்டூ 5/18 போட்டுக்கிறேன். டைம் வந்து 12 செகண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அதே மாதிரி அடுத்த ஈக்குவேஷன் பாருங்க, அதே ட்ரெயின். ஸோ அப்போ அதே லென்த் போட்டுருக்கலாம், அதே ஸ்பீடு. இப்போ இந்த இடத்துல சைக்கிளிஸ்டோட ஸ்பீடு எவ்வளோ, 21 கிலோமீட்டர் பெர் அவர். இங்க நமக்கு டைம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 15 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்படிதான். ஸோ ரெண்டுமே சேம் தான், ஒரே டைப்பான ஈக்குவேஷன் தான். நான் வேற வேற சைக்கிளிஸ்ட்டுக்கு வச்சு எழுதியிருக்கிறேன். என்ன மாதிரி இருக்கு, இங்க சைக்கிளிஸ்டோட ஸ்பீடு 18 இருக்கும்போது டைம் 12 இருந்தது. இங்க சைக்கிளிஸ்டோட ஸ்பீடு வந்து 21 இருக்கிறப்போ டைம் என்ன இருந்தது, 15 இருந்தது. ஜஸ்ட் இது ரெண்டையும் சால்வ் பண்ணி நான் என்ன பண்ணணும், எல் லென்த் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். சரி, லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றேன், இந்த எஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். ரெண்டுமே எல் ஈக்குவல் டு தானே. ஸோ இது எல் ஈக்குவல் டு தான், இது எல் ஈக்குவல். அப்ப ரெண்டையுமே நான் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவேட் பண்ணனா என்ன வரும்னா, இங்க பாருங்க, எஸ் மைனஸ் 18 இன்டூ 5/18 into 12 equal to s minus 21 into 5/18 into 15. இப்போ 5/18 5/18 கேன்சல் ஆயிடுமா. இந்த 12 வந்து 4 3s are 12, இது வந்து 5 3s are 15. இப்போ இது உள்ள போச்சுதுன்னா என்ன ஆகும், 4s minus 18 into 4 நமக்கு எவ்வளோ, 72 கிடைக்கும். ஈக்குவல் டு இந்த 5 உள்ள போச்சுதுன்னா 5s minus 105 கிடைக்கும். அடுத்த ஸ்டெப் பாருங்க, இந்த 4s இங்க வந்துச்சுன்னா 5s minus 4s என்ன ஆயிடும், s மாறிடும். இந்த 105 இங்க வந்ததுன்னா 105 minus 72. 105ல 72 போச்சுன்னா நமக்கு எவ்வளவு, 33. சரியா, 33 கிடைக்கும். புரியுதா? சோ இப்ப s ஈக்குவல் டு 33னா என்ன மீனிங், இந்த இடத்துல ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் வந்து 33 கிலோமீட்டர் பெர் அவர். இந்த ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் கண்டுபிடிச்சாச்சு, 33
கிலோமீட்டர் பெர் ஹவர். நமக்கு வந்து ஸ்பீடு கேட்டிருந்தாங்கன்னா 33 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு போட்டிருக்கலாம். ஆனா அவங்க என்ன கேட்கறாங்க? லென்த் கேட்கறாங்க. ஸோ லென்த் கேட்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கண்டுபிடிச்ச எஸ் எடுத்துட்டு போயிட்டு இந்த 2 ஈக்குவேஷன்ல ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணலாம்? நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த 2வது ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்றேன். இப்போ எல் ஈக்குவல் டு என்ன வரும்? இந்த எஸ்க்கு பதிலா நீங்க 33 போட்டீங்கன்னா 33ல 21 போச்சுதுன்னா பேலன்ஸ் எவ்வளோ? 12 வருமா? 33ல 21 போச்சுதுன்னா இங்க 12 இன்ட்டு என்ன இருக்கு? அடுத்த 5/18 இருக்கு. அடுத்து இன்ட்டு 15 இருக்கு. ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, 4 3s are 12, 6 3s are 18, 2 3s are 6, 5 3s are 15. அடுத்தது 2 டேபிள கேன்சல் பண்ணும்போது இங்க 2 டைம்ஸ் வரும். அப்ப லென்த் ஈக்குவல் டு 5 5s are 25, 25 into 2. ஸோ ஆன்சர் இஸ் 50 மீட்டர். ஆப்ஷன் சி. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 50 மீட்டர் கிடைக்குது. சிம்பிளான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கீழே பாருங்க, train passes 2 person walking with a speed of 5 meter per seconds and 10 meter per seconds in 6 seconds and 5 seconds respectively. Both the persons are walking in opposite direction of train. Find the length of the train. அப்ப லாஸ்ட் கொஸ்டின் எப்படி பண்ணமோ அதே தான் இந்த கொஸ்டினும். போன கொஸ்டின் மாதிரி தான் இந்த கொஸ்டினும். அதே மாதிரி ஒரு ட்ரெயின் 2 பர்சனை கிராஸ் பண்ணி போகுது. இந்த இடத்துல 2 பர்சனோட ஸ்பீடு மீட்டர் பர் செகண்ட்ல தான் கொடுத்துருக்காங்க. டைம் வந்து 6 செகண்ட் 5 செகண்ட் சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க அந்த 2 பர்சனும் ட்ரெயினோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப நான் அதே மாதிரி ஈக்குவேஷன் எழுதுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ட்ரெயினோட லென்த் தெரியாது எல். இப்போ ட்ரெயினோட ஸ்பீடும் தெரியாது எஸ்ன்னு சொல்லி வச்சுக்கணும். மொதல் பர்சன் எவ்வளவு அவரோட ஸ்பீடு 5 மீட்டர் பர் செகண்டா? ஸோ எஸ் பிளஸ் 5ன்னு வச்சுக்கிறேன். இந்த இடத்துல நான் 5/18 போட தேவையில்ல. ஏன்னா 5 மீட்டர் பர் செகண்ட்ல இருக்கு. ஸோ அதனால நான் எஸ்ஐ மீட்டர் பர் செகண்ட்ல எடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டுமே மீட்டர் பர் செகண்ட்ல தான் இருக்கு. அதனால அப்படியே இருக்கட்டும். எவ்வளவு நேரத்துல? 6 செகண்ட்ஸ்ல. ஓகேவா? இப்போ அதே மாதிரி பாருங்க, அடுத்த ஈக்குவேஷன் அதே ட்ரெயினோட ஸ்பீடு நம்ம எஸ்னே வச்சுப்போம். இங்க வந்து 2வது பர்சனை கிராஸ் பண்ணி போறாங்க. 2வது பர்சனோட ஸ்பீடு வந்து 10 மீட்டர் பர் செகண்ட். ஸோ 10 மீட்டர் பர் செகண்ட்ல இருக்கறனால இங்கே நான் எஸ் மீட்டர் பர் செகண்ட் எடுத்ததுனால 5/18 போடல. இங்க வந்து 5 செகண்ட்ஸ்ல கிராஸ் பண்ணி போகுது. இப்போ இது ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணுவோமா? பாருங்க, ரெண்டுமே எல் தானே. அப்ப இந்த இடத்துல எஸ் பிளஸ் 5 இன்டூ 6 ஈக்குவல் டு எஸ் பிளஸ் 10 இன்டூ 5. இப்போ இந்த 6 உள்ள போச்சுதுன்னா 6s பிளஸ் 13 வரும். இங்க 5s பிளஸ் 15 வரும். அப்ப இங்க வந்து 6s மைனஸ் 5sனா எஸ்ன்னு ஆயிடும். 30 எங்க போச்சுதுன்னா 20. அப்ப எஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு எவ்வளோன்னு வரும்? 20 மீட்டர் பர் செகண்ட் வரும். ஏன் இங்க மீட்டர் பர் செகண்ட் வருது? இந்த இடத்துல 5/18 போடாததுக்கு ரீசன் எஸ்ஸும் 5 மீட்டர் பர் செகண்ட்ல தான் இருக்கு. அப்ப நான் எஸ் வந்து கண்டுபிடிச்சாலும் அது எதுல தான் கிடைக்கும்? மீட்டர் பர் செகண்ட்ல தான் கிடைக்கும். அப்ப எஸ் கண்டுபிடிச்ச எஸ் எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணும்? மேல இருக்கக்கூடிய 2 ஈக்குவேஷன்ல ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணும். ஓகேவா? சோ இப்ப இதுல சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணலாம் பாருங்க. அப்ப எல் ஈக்குவல் டு என்ன வரும்? எஸ்க்கு பதிலா நீங்க 20 போட்டீங்கன்னா 20 பிளஸ் 10 எவ்வளோ? 30 இன்டூ 5. அப்ப எவ்வளோ? 150 மீட்டர்ஸ். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 150 மீட்டர்னு கிடைக்கும். தெளிவா புரிஞ்சுதா? ஓகே, அடுத்த கேள்வி. கீழே பாருங்க, train passes 2 person walking in the same direction as of train at a speed of 3 km per hour and 5 km per hour respectively in 10 seconds and 11 seconds respectively. Speed of the train. இது ஆல்ரெடி பார்த்த மாடல் தான். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ். இதை சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி 2 கொஸ்டின் பார்த்தோம்ல, அந்த 2 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் இதுல வந்து ஜஸ்ட் ஸ்பீடு தான் கேட்டிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பீடு கண்டுபிடிப்போம், அடுத்து லென்த் கண்டுபிடிப்போம். இங்க டைரக்டா ஸ்பீடு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. லென்த் கூட நீங்க கண்டுபிடிக்க தேவையில்ல. ஒரே ஸ்டெப்ல உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, அடுத்த கொஸ்டின். கீழே பாருங்க, train crosses 2 person traveling at 4 km per hour and 6 km per hour in the same direction in 12 seconds and 14 seconds respectively. The speed of the train. இதுவும் அதே தான். ஓகேவா? ஒரு ட்ரெயின் 2 பர்சனை கிராஸ் பண்ண போது அதுல ஃபர்ஸ்ட் பர்சனோட ஸ்பீடு வந்து 4 km per hour, ரெண்டாவது பர்சனோட ஸ்பீடு வந்து 6 km per hour. ஃபர்ஸ்ட் பர்சனை கிராஸ் பண்றதுக்கு 12 செகண்ட்ஸ் எடுத்துக்குது, ரெண்டாவது பர்சனை கிராஸ் பண்றதுக்கு 14 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. இந்த இடத்துல ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் தான் கேட்கறாங்க. ஸோ இந்த கொஸ்டினும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் தான். சரி, இந்த கொஸ்டினும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இது வேணா நான் ஆன்சர் கொடுத்தேன். இது வந்து ஆன்சர் வந்து உங்களுக்கு 18 km per hour கிடைக்கும். ஸோ SSC CPO 2022ல கேட்ட கொஸ்டின் ஆன்சர் இஸ் 18 km per hour. அடுத்த கேள்வி. இதுல பாருங்க, train running at 48 km per hour crosses a man going with a speed of 12 km per hour in the same direction in 18 seconds and passes a woman coming from the opposite direction in 12 seconds. The speed of the women. அப்ப இந்த இடத்துல எப்படின்னா, இங்கேயும் ஒரு ட்ரெயின் 2 மேனை தான் கிராஸ் பண்ணி போகுது. ஆனா ஃபர்ஸ்ட் பர்சனை கிராஸ் பண்ணும்போது சேம் டைரக்ஷனா, ரெண்டாவது பர்சனை கிராஸ் பண்ணும்போது ஆப்போசிட் டைரக்ஷனா. ஓகே, அப்ப எழுதுவோம் பாருங்க. இந்த இடத்துல முதல் ட்ரெயினோட லென்த் நமக்கு தெரியாது இல்லையா? இப்போ ட்ரெயினோட லென்த் வந்து நம்ம என்னன்னு வச்சுப்போம்? எல்னு வச்சுப்போம்.
ஓகே, ட்ரெயினோட லென்த் 7ன்னு வச்சுப்போம். இந்த இடத்துல ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 48 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த மேனோட ஸ்பீடு வந்து 12 கிலோமீட்டர் பெர் ஹவர் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேரும் நம்ம சேம் டைரக்ஷன். அப்போ சேம் டைரக்ஷனா 48 12க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 36. இது கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கிறதுனால மீட்டர் பர் செகண்ட் எழுதுறதுக்காக இன்டூ 5/18. எவ்வளவு நேரத்துல கிராஸ் பண்ணி போகுது? 18 செகண்ட்ஸ்ல. கிளியரா? ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். சரி, ஓகே. இப்போ இது அடுத்த ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்? இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி எல் என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, ஏன்னா இதுல நம்ம சால்வ் பண்ணும்போது 18க்கு 18 கேன்சல் ஆயிடும். அப்போ எல் ஈக்குவல் டு எவ்வளவு? 36 × 5னா எவ்வளவு வரும்? 36 × 5னா 180 மீட்டர். அப்ப ட்ரெயினோட லென்த் நம்ம கண்டுபிடிச்சாச்சு 180 மீட்டர்ஸ் சொல்லிட்டு. இப்ப இதே ட்ரெயின் பாசஸ் அ விமன் கமிங் ஃப்ரம் ஆப்போசிட் டைரக்ஷன் இன் 12 செகண்ட்ஸ் த ஸ்பீட் ஆஃப் த விமன். அப்ப இதே ட்ரெயின் தானே. அப்ப இதே ட்ரெயினை வச்சு நான் விமனுக்கு எழுதும் போது ட்ரெயினோட லென்த் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டேன்? 180. இப்ப எனக்கு வந்து ட்ரெயினோட ஸ்பீட் எவ்வளவு தெரியும்? 48. ஆனா அந்த விமனோட ஸ்பீடு தெரியாது. ஆனா விமன் என்ன டைரக்ஷன்ல வராங்க? ஆப்போசிட் டைரக்ஷன்ல வராங்க. சோ நான் என்ன பண்றேன்? 48ங்கிற ட்ரெயினோட ஸ்பீடு எழுதிட்டு விமனோட ஸ்பீடு அந்த இடத்துல எஸ்ன்னு வச்சுக்கேன். புரியுதா? ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனால பிளஸ் பண்ணிருக்கேன். ஸோ எஸ் கிலோமீட்டர் பெர் ஹவர்ல எடுத்துக்கிறேன். ஏன்னா 48 வந்து இதுல தான் இருக்கு, கிலோமீட்டர் பெர் ஹவர்ல தான் இருக்கு. அதனால இந்த ஈக்குவேஷனுக்குள்ள மீட்டர் பர் செகண்ட்ல வரணுங்கிறதுக்காக இன்டூ 5/18 போட்டிருக்கிறேன். எவ்வளவு நேரத்துல கிராஸ் பண்ணி போகுமா? 12 செகண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான், முடிஞ்சா. இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, 5 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது இங்க நமக்கு எவ்வளவு வரும்? 36 வரும். அடுத்த 12 டேபிள்ல டைரக்டா கேன்சல் பண்ணும்போது 3 டைம்ஸ் வரும். இந்த 18 இங்க போச்சுதுன்னா அடுத்த ஸ்டெப் எப்படி மாறும்னா 48 பிளஸ் எஸ் 18 × 3னா நமக்கு எவ்வளவு வரும்? 54 வரும். அப்ப எஸ் ஈக்குவல் டு 54ல 48 போச்சுதுன்னா 6. ஸோ அப்போ அந்த விமனோட ஸ்பீடு நமக்கு எவ்வளவு கிடைச்சிருச்சு? 6 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 6 கிலோமீட்டர் பெர் ஹவர். கிளியரா புரிஞ்சுதா? சிம்பிளான கொஸ்டின் தான், கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஈஸியா சால்வ் பண்ணியாச்சு. கிளியரா? ஓகே, இதோட இன்னைக்கு செஷன் முடிச்சுக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. கான்செப்ட் எல்லாம் ஒரே கான்செப்ட் தான். கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமா எல்லாத்தையும் ஷஃபிள் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுல தான் இருக்கக்கூடிய இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமே. அது மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா இதுல கொஸ்டின் வந்து அவங்க எப்படி கேட்டாலும் நீங்க கான்ஃபிடென்ட்டா சால்வ் பண்ணலாம். ஓகே, அடுத்த கிளாஸ்ல இன்னும் ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். நம்ம சேனல்ல போடக்கூடிய கண்டென்ட் எல்லாமே பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அண்ட் நம்மளோட ஜிஎஸ் ப்ரோ அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஒரு சில கிளாஸ் நோட்ஸ் வந்து இன்னும் அப்லோட் பண்ணல. அது எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ லேப்டாப்ல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறதுனால அது எல்லாத்தையுமே என்னால கண்டென்ட் எல்லாம் கரெக்டா இது பண்ண முடியல. அது நான் சரி பண்ணிட்டு எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா ஆப்ல அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இருக்கிற கண்டென்ட்டை நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அது போக நமக்கு ஆப்ல வந்து இருக்கக்கூடிய ஜியாமெட்ரி கிளாஸ் இருக்கு இல்லையா? ஜியாமெட்ரி அந்த மென்சுரேஷன் கோஆர்டினேட் ஜியாமெட்ரி கிளாஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அது தேவைனாலும் அதை நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கிளாஸ்ல மீட் பண்றேன். தேங்க்யூ.